ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அபிநயா சாரீஸ் அண்ட் மெஹந்தி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பேரட் டிசைன் பார்ட் 2 தான் இது. ஸோ இதில் வந்து ஒரு சில டிசைன்ஸ் வந்து நான் கவர் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் தான் எடுக்கிறோம், ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். அதே மாதிரி நம்ம சேனல் பேஜில் வந்து இதுக்கப்புறம் நிறைய ஃப்ரீ கோர்ஸ் சொல்லித்தரலாம் அப்படின்னு இருக்கும். ஸோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சில டைம் வந்து சேனல் நேம் சொல்கிறேன், ஒரு சில டைம் சொல்ல மாட்டேன், அது வந்து மறந்துடும். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து டபுள் சர்க்கிள் போட்டுட்டு அதோடைய அந்த வாய் வரைஞ்சிட்டு கீழே வந்து மேங்கோ டிசைன் மாதிரி கொடுத்துட்டு அதுக்குள்ளே செகண்டாக இன்னொரு லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலேருந்து கழுத்துலேருந்து கீழே கொண்டு வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு நேராகவே நீங்கள் வந்து கீழே கொண்டு வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் எஸ்ஸு ஆர் 7 இந்த மாதிரி கூட வச்சுக்கோங்க, 7 வச்சுக்கோங்க. அந்த மாதிரி போட்டுட்டு அதோடைய அந்த ஃபெதர் வரும் பார்த்திங்களா, அந்த ஃபெதர் தான் இது. ஸோ அதை வந்து நான் இங்கே வரைஞ்சிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இதில் வந்து நம்ம வந்து ஷேடு கொடுக்க போகிறோம். ஸோ பேரட் டிசைனை பொறுத்த வரைக்குமே வந்து ஷேடிங் தான் அதிகமாக வரும். ஸோ ஃபில்லிங்ஸ் அதிகம் வராது, முழுக்க வந்து ஷேடிங் தான் வரும். ஸோ நீங்கள் இந்த பேரட்டு ஆர் பீகாக் இந்த மாதிரி போடுறீங்க அப்படின்னா ஃப்ளவர் பேஸ் பண்ணி வர டிசைன்ஸில் நீங்கள் வந்து போல்டு பண்ணக்கூடாது. அதாவது எப்படி சொல்கிறதுனா, ஃப்ளவர் பேஸ் பண்ணி வர டிசைன்ஸில் போல்டு பண்ணி போட்டுக்கோங்க. ஃப்ளவர் பேஸ் பண்ணி வராமல் ஃபுல் அண்ட் ஃபுல் எலமெண்ட்ஸாக வந்துச்சு அப்படின்னா அதில் நீங்கள் வந்து பேரட்டுக்கு உள்ளே வந்து ஹம்ப்பு அந்த மாதிரி கொடுத்து நீங்கள் அந்த மாதிரி டிசைனாக போட்டுக்கோங்க. ஸோ இது புரியல அப்படின்னா நான் ஃபுல் ஹேண்ட் ப்ராக்டிஸில் நான் வந்து சொல்லுவேன். ஸோ இதோடைய நம்மளுக்கு வந்து இந்த பேரட் டிசைன் முடிஞ்சாலும் முடியும், அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட்டு பார்ட் நான் போட்டாலும் போடுவேன். பாருங்கள், அதோடைய ஃபெதரில் ஷேடு பண்ணிவிட்டு அதோடைய பாடியிலையும் வந்து நான் இந்த மாதிரி ஷேட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து இதில் வந்து நம்ம ஆரஞ்சு ஷேடு கொடுத்துக்கலாம். ஆரஞ்சு ஷேடு தான் இதுக்கு செட் ஆகும், அதனால் நான் வந்து இதில் ஆரஞ்சு ஷேடு மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ ஷேடிங் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. ஸோ எந்த பார்ட்டில் நான் போட்டேன்னு தெரில, எந்த கிளாஸில் போட தெரில, ஆனால் வீடியோஸில் போய் பாருங்கள், ஷேடிங் வந்து நான் நடத்தியிருப்பேன். நெக்ஸ்ட்டு சேம் அதே தான், டபுள் சர்க்கிள் போட்டு அதோடைய மூக்கு வரைஞ்சிட்டு கீழே டபுள் பெட்டல்ஸ் உள்ளே கொடுத்துட்டு கீழே வந்து நான் வந்து அந்த சி மாதிரியான டபுள் லைன், அதாவது ஆஃப் லீஃப்லேயே பாதி வந்து உங்களுக்கு எப்படி ஒரு ஆஃப் லீஃப் மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்கு கீழே அதோடைய ஃபெதர் வந்து விழுற மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த மாதிரி ஷேடிங் கொடுத்து போட்டுக்கலாம், அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் போல்டு பண்ணி போட்டுக்கலாம். இதில் ஃபில்லிங்ஸ் கொடுக்கறது வந்து உங்களுடைய இஷ்டம், உங்களுக்கு எந்த மாதிரி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு கோலம் போடுறீங்க, ஒரு ரங்கோலி போடுறீங்க, அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு ட்ராயிங் பண்ணுறீங்க அப்படின்னா எந்தெந்த இடத்துல திக்காக கொடுக்கணும், எந்தெந்த இடத்துல லைட் பண்ணணும் அப்படின்றது சுத்தமாகவே எங்களுக்கு தெரியாது அப்படின்னா நான் பண்ணுற மாதிரி கூட நீங்கள் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மெஹந்தியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போட தான் இந்த மாதிரி போட்டால் இந்த மாதிரி நல்லா இருக்கும் அப்படின்ற ஐடியாஸும் உங்களுக்கு அதிகம் கிடைக்கும். ஸோ அதனால் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான். ஸோ நான் வந்து மண்டே வந்து ஒரு எக்ஸாம் இப்போ, ஸோ அந்த எக்ஸாமு எல்லாருமே நீங்கள் கம்பல்சரி பண்ணியாகணும் நம்ம கிளாஸில் இருக்கிறவங்க. ஸோ நியூவாக பார்க்குறவங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து நான் சொல்லுவேன், மண்டே அன்னைக்கு எப்படி போடணும் அப்படின்றத நான் சொல்லுவேன். ஸோ சாட்டர்டே சண்டேயில் உங்களுக்கு வீடியோ வராமல் இருக்காது, ஏன்னா இந்த மந்த்லேயே நான் குயிக்காக முடிக்கணும். அதனால் நான் வந்து சாட்டர்டே சண்டேயில் கிளாஸ் போடுவேன். நெக்ஸ்ட்டு வந்து ஆஃப் சர்க்கிள் போட்டுட்டு அதுக்கு கீழே, அது தலைக்கு கீழேயே நீங்கள் வந்து லீஃப் மாதிரி கொடுத்துடணும். கொடுத்துட்டு ஆஃப் லீஃப் மாதிரி கொடுத்துட்டு அதில் ஸ்பைரல் மாதிரி அதுக்கு கீழேயே வந்து நீங்கள் வந்து வேவ் மாதிரி கொடுத்து அதோடைய ஃபெதரை வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கோங்க, இந்த மாதிரி தான். ஸோ இதுக்கு கீழேயே வந்து நீங்கள் டாட் வைக்கணும். ஸோ செகண்டாக ஒரு டிசைன் போட்டிருக்கோம்ல, அந்த டிசைன் மாதிரியே இதுலேயுமே நீங்கள் வந்து டாட் ஆர் ட்ராப்ஸை வந்து நீங்கள் இதில் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு சென்டரில் கேப் இருக்குது பார்த்தீங்களா, லைன்ஸுக்கு சென்டரில். ஸோ அதில் வந்து நான் ஷேடு கொடுத்துக்கிறேன். அது எந்த மாதிரியான ஷேடுனா அன்ஈக்குவல் ஷேடுன்னு சொல்லி நான் பார்த்துருப்போம். ஸோ அந்த அன்ஈக்குவல் ஷேடு தான் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் வந்து நான் போடுறேன் பாருங்கள், இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் ஹம்ப்பு கொடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரியும் போட்டுக்கலாம், இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், நேராக இருக்கிற மாதிரி, சைடில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி,
பாடி ஃபுல்லாக நேராக இருக்கும், கழுத்து மட்டும் திரும்பி இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்து பென் ஆர் பென்சிலை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மெஹந்தியில் போட்டால் ஓகே. ஏன்னா மெஹந்தியை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் தான் வேணும் இல்லையா? அதனால் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், அதே சர்க்கிள் ப்ளஸ்ஸு லீவ்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு நேராகவே லைன் மாதிரி போட்டுட்டு சி மாதிரி கொண்டு வந்து அந்த லைன்ஸில் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு உள்ளே வந்து டபுளாக நான் வந்து லைன் கொடுத்துக்கிறேன். ஸோ டபுளாக கொடுக்குற லைனில் வந்து நம்ம போல்டு பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி போல்டு பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. 5th டிசைன் வந்து அந்த பேரட்டுக்கு கீழே வந்து ஜும்கா தொங்குற மாதிரி வரும். அதுதான் இது. ஸோ ஜும்கா பார்ட் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஜும்கா இருக்குது. ஜும்கான்றது அவ்வளோ பெருசு ஒன்றும் கிடையாது. அந்தந்த ஷேப் இருக்கும், அந்த ஷேப்பில் நீங்கள் போடணும். ஸோ இந்த பேரட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இப்போ நம்ம போட்ட பேரட்டோட இப்போ நான் போடுற பேரட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே டாட்டாக வச்சுட்டு ஒரு ஆஃப் சர்க்கிள் மாதிரி கொடுத்துட்டு அதில் வந்து ஒரு லைன் போட்டு திக் பண்ணிவிட்டு அதில் வந்து இது பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த லீஃப் மாதிரி கொடுத்துட்டு சி மாதிரி கொடுத்துக்கோங்க. அதை ஒட்டி அதுக்கு கீழேயே நீங்கள் வந்து செகண்டாக லீஃப் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு கீழேயும் வந்து நீங்கள் லீஃப் மாதிரியான அந்த ஃபெதரை கொடுத்துட்டு அதோடைய மூக்கு வரைஞ்சிட்டு அதோடைய கண்ணுக்கு நீங்கள் சென்டரில் ஒரு டாட் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். 6th டிசைனை வந்து பாருங்கள், சர்க்கிள் போட்டுட்டு டாட் வச்சுட்டு அதுக்கு கீழேயே வந்து கொஞ்சம் மெலிசாக லீஃப் மாதிரி கொடுத்துட்டு அதே மாதிரி ஆப்போசிட்டில் கொடுத்து ஸ்பைரல் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு கீழேயே வந்து லீஃப் மாதிரி தான் வரும். ஜாயின் பண்ணிக்கிட்டேன் டபுள் இதாக ஒரு இதிலேருந்து ஷேடு பண்ணிக்கிட்டேன், போல்டு பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி ஃபில்லிங் கொடுத்துட்டு ஒரு லைனில் வந்து லைன்ஸ் போட்டுக்கிட்டேன். இன்னொரு இதில் வந்து லைன்ஸ் போட்டு அதை வந்து போல்டு பண்ணிட்டேன். உங்களுக்கு இதில் எந்த மாதிரி ஃபில்லிங்ஸ் கொடுக்கணும்னு தோணுதோ நீங்கள் அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஃபுல்லாக ஹம்ப்பு கொடுத்துக்கலாம், நார்மல் ஹம்ப்பு ப்ளஸ் பிக் ஹம்ப்பு கொடுத்துக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் போல்டு பண்ணிக்கலாம், திக் பண்ணிக்கலாம், அதாவது இது பண்ணிக்கலாம். அப்படிலாம் ஹம்ப்பு, திக் லைனு ப்ளஸ் டாட்டு இந்த மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் ஓனாகவே வந்து க்ரியேட் பண்ணணுங்க. சொல்லப்போனால் மெஹந்தின்றது வந்து நம்ம கற்பனையில் வந்து போடுறது தான் மெஹந்தி. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச எலமெண்ட்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் போடுறது தான் மெஹந்தி. அடுத்தது பாருங்கள், ட்ரிபிள் சர்க்கிள் ப்ளஸ் லீவ்ஸ்லேயுமே வந்து ட்ரிபிள் லீஃப் மாதிரி கொடுத்துட்டு கீழே வந்து டபுளாக கொடுத்துக்கிறேன். ஏன்னா இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபில்லிங்ஸ் கொடுக்க போகிறோம். அதனால் டபுளாகவே எல்லாமே போட்டுக்க போகிறோம். இப்போ எப்படி நம்ம ஒரு போல்டு லைன் போடுறோம், அதுக்கு வந்து டபுள் லைன் போட்டு அதை வந்து போல்டு பண்ணுறோமோ சேம் அதே தான் இதுவும். பாருங்கள், இந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி போல்டு பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிறதுலையுமே வந்து நான் ஷேடு பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. அதுதான் நான் சொன்ன மாதிரி மெஹந்தியை பொறுத்த வரைக்குமே வந்து நீங்கள் உங்களுக்கு தோன்றதை வரைகிறது தான் மெஹந்தி. ஸோ நான் இதுதான் சொல்லி கொடுத்தாங்க, இதுதாங்க டிசைனு, இதுக்கு மேலே எப்படி போடணும் தெரியலையே அப்படின்னு 4 டிசைன் தான் சொல்லி கொடுத்தாங்க, இதை வச்சு என்ன போடுறது அப்படின்னு நினைப்பீங்க. அதை வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். மெஹந்தியில் ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு என்னென்ன மாதிரி தோணுதோ கசாமுசான்னு இருந்தாலும் ஓகே. உங்களுக்குள்ளே நீங்கள் கான்ஃபிடென்ஸ் உங்களுக்குள்ளே உங்களை நீங்கள் ட்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களை நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக எடுத்துக்கிட்டு என்னால் முடியும் நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக எடுத்துக்கிட்டு பண்ணிங்க அப்படின்னா உங்களால் முடியாதது கூட முடியும். ஸோ இப்போ பாருங்கள், அந்த ஜும்கா வந்துச்சு பார்த்தீங்களா, அதே மாதிரியான பேரட்டு தான் இது. ஸோ போட்டுட்டு எல்லாமே டபுளாக போட்டுட்டு ஷேடு பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி. ஸோ இதுக்கு கீழே ஃபெதர் மாதிரியே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இது ஃபுல்லாமே நான் வந்து குட்டியாக ஹம்ப்பு மாதிரி கொடுத்துக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதை போல்டு பண்ணிக்கலாம். அப்படிலாம் ஆரஞ்சு ஷேடு இருக்குது பார்த்தீங்களா, அதை வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழேயே வந்து லைன்ஸ் போட்டு அதில் வந்து ட்ராப்ஸ் மாதிரி நான் வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தோன்றதை நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சர்க்கிள் ப்ளஸ்ஸு அதுக்குள்ளே இன்னொரு சர்க்கிள் போட்டுட்டு லீஃப் மாதிரி கொடுத்துட்டு சேம் அதே மாதிரி சி மாதிரி கொண்டு வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதோடைய மூக்கு வரைஞ்சிக்கணும். ஸோ இதுவுமே நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். அதோடைய ஃபெதர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இஷ்டத்துக்கு நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் அதோடைய கழுத்து ப்ளஸ் மூக்கை மட்டும் கரெக்டாக வரைஞ்சிங்கன்னா போதும், அதை ஒட்டி வரைகிற மாதிரி.
மற்றபடி நீங்கள் கொடுக்குறது தான் அதெல்லாம் டிசைன். நெக்ஸ்ட் இதோடைய பாடியில் ஒரு சைடு லீஃப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நான் ஆஃப் லீஃப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து சர்க்கிள் மாதிரி போட்டுட்டு சர்க்கிளை விட்டுட்டு பாக்கி இருக்கிற ஸ்பேஸில் வந்து நான் ஃபுல்லாக ஃபில்லிங் கொடுத்துட்டு பக்கத்தில் இருக்கிறதுல வந்து ஹம்ப்பு இல்லை, ஆனால் ஹம்ப்பு மாதிரி நான் கொடுத்துட்டு அந்த ஸ்பைரல் இருக்கு இல்லையா, அதில் வந்து டாட் வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைன்ஸில் வந்து நம்ம ஃபெதர் பார்த்துருப்போம் பாருங்கள். ஃபெதரு அதாவது லீஃபு நடத்தும் போது இந்த ஃபெதர்ஸை வந்து நான் ஒரு 2 ஃபெதர் தான் நினைக்கிறேன், எப்படி ஷேடு பண்ண சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரியான ஷேடிங் தான் அதில் கொடுத்துட்டு அங்கங்கே டாட் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக ஒரு டிசைன் வரும் பாருங்களேன், அது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த லவ் பேர்ட்ஸ் மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டிசைன் அது. ஸோ அதையுமே பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு டாட் வச்சுக்கிறேன். டாட் வச்சுட்டு அந்த கூடில் வந்து பேர்டு வைக்கிறதுக்குன்னே ஒரு கூடு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கூடு தான் இது. ஸோ அதில் வந்து ஒரு பேர்டு இருக்கிற மாதிரியும் அதுக்கு வெளியே வந்து ஒரு பேர்டு இருக்கிற மாதிரியும் நம்ம வந்து இதில் வரைய போகிறோம். ஸோ இந்த மாதிரி தான். இன்னொன்று, மிக்ஸாலஜி கிளாஸ் நான் நடத்தும் போது யாருமே வந்து சரியாக சென்ட் பண்ணலை, ஒரே ஒரு சிஸ்டரை தவிர. என்கிட்ட கிட்டு வாங்கணுங்க கூட எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணி சென்ட் பண்ணல. மேபி அவங்களுக்கு எதனா ப்ராப்ளமாக கூட இருக்கலாம், இல்லைனா அவங்களுக்கு ஒர்க்காக கூட இருக்கலாம், என்ன ரீசன் எனக்கு தெரியல. ஸோ கிட்டு என்கிட்ட வாங்கினவங்க ப்ராக்டிஸ் பண்ணி குயிக்காக சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இருங்க நான் இது வரைஞ்சிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். பேர்டு பார்த்திங்களா, ஒரு சர்க்கிள் போட்டுட்டு லீஃப் மாதிரி குட்டியாக கொடுத்துட்டு குட்டியாக வரையணும். நீங்கள் எந்த அளவுக்கு அந்த கூடு வரையுதோ அதே அளவுக்கு உங்களுடைய பேர்டு இருக்குதான்னு நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ அதுக்கு அவுட் சைட்லேயும் நான் வந்து அந்த மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஸோ நீங்கள் மெஹந்தி போடும்போது இப்போ பார்த்தீங்களா, ஒரு சிஸ்டர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி சென்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்லிங் கொடுத்துருக்காங்க, உள்ளே ஃப்ளவர் டிசைன் கொடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபில்லிங் கொடுத்துருக்காங்க. அது கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா டிசைன்ஸே தெரியலங்க, ஃப்ளவர் வரைஞ்சி அதில் ஃபில்லிங் கொடுத்துருக்காங்க போல பார்டர் பெல்ட் டிசைனில். அது சுத்தமாக டிசைன் தெரியல. ஆனால் நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, எவ்வளோ குட்டியாக ஹம்ப்பு கொடுத்துருக்கேன். அந்த ஹம்ப்பு தெளிவாக தெரியுது பாருங்கள். எதனால் தெரியுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, வாட்டர் வந்து அதிகமாகல, வாட்டருடைய அளவு கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க, வாட்டரு அதிகம் ஆகக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஹம்பார்சி மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு கீழே வேவ் மாதிரி கொடுத்துட்டேன். அதே மாதிரி ஆப்போசிட்டில் சேம் அதே மாதிரி கொடுத்துட்டேன். சென்டரில் வந்து டாட் வச்சுட்டேன். டாட் வச்சுட்டு அதுக்கு பக்கத்துலேயே அப்படியே கொண்டு வந்து லைன் மாதிரி கொண்டு வந்து அப்படியே ஹம்ப்பு மாதிரி நம்ம கிறுக்கிற மாதிரி இருக்கணும், ஒரு கிறுக்கிற மாதிரி ஷேடு மாதிரியே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வாட்ரு அதிகமாகிடுச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். எந்த அளவுக்கு நீங்கள் ஹென்னா ப்ளஸ்ஸு சுகரு எடுத்தீங்களோ அதே மாதிரி தான், அதே அளவில் அதுக்கு பாதிக்கு பாதி. இப்போ 100 கிராம் எடுத்திங்கன்னா 50 கிராம் எடுத்துக்கோங்க. ஏன்னா 100 கிராம் ப்ளஸ் 50 கிராமாக 150 கிராம்ஸு அதிகம் ஆகிடும். ஸோ அதனாலேயே நீங்கள் பார்த்து ஃபஸ்ட்டு எடுக்கும்போது ஸ்பூனுடைய அளவு எடுத்துக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் நீங்கள் ஹென்னா எடுக்கிறீங்கன்னா அதில் 1 ஸ்பூன் அப்படி இல்லைன்னா 1.5 ஸ்பூன் சுகர் நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலே அது உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். ஸோ நான் வந்து மெஷர்மெண்ட் இல்லாததுனால நான் வந்து இப்படி தான் மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ பெரிய ஸ்பூன் இருக்குன்னா பெரிய ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஹென்னா பொடி எடுத்தேன்னா அதில் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட தான் நான் சுகர் எடுப்பேன். நான் சுகர் அதிகம் ஆட் பண்ண மாட்டேன். ப்ளஸ்ஸு வந்து நம்மளுக்கு திக்னஸ் கொடுக்கறதே வந்து சுகர் தான். ஸோ அது கூடி போயிடுச்சுனாலும் தண்ணியாகிடும், கம்மியாகிடுச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. எதனா டவுட் இருந்தால் கேளுங்க இந்த டிசைனில். ஸோ இதோடையே வந்து நம்ம கிளாஸ் முடியுது. நான் திரும்ப சொல்கிறேன், இந்த வீடியோ பார்க்குறவங்க புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் தான் எடுக்கிறோம். கிளாஸு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். நீங்கள் எந்த அமௌண்ட்டு பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சர்டிஃபிகேட்டுக்கு மட்டும் அமௌண்ட்டு பே பண்ணி வாங்கிக்கோங்க. சர்டிஃபிகேட்டுக்கும் அமௌண்ட் எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 300 ப்ளஸ் ஒரு 350 கிட்ட வரும். அவ்வளோதான். இது வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டு தான் நான் ப்ரொவைட் பண்ணுறது, கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டு தான். ஸோ சாதா சர்டிஃபிகேட்டு டூப்ளிகேட்லாம் நினைக்காதீங்க. நான் வந்து கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுற சர்டிஃபிகேட். ஸோ அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்ல. ஸோ நீங்கள் வந்து அதை வச்சு கூட நீங்கள் வேறு ஒருத்தவங்களுக்கு சொல்லி தரீங்க அப்படின்னா
நீங்கள் வந்து தைரியமாக சொல்லித்தரலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதில் வந்து நான் போல்டு பண்ணிட்டேன். போல்டு பண்ணதுக்கப்புறம் இந்த பேர்டு பார்த்திங்களா அழகாக இருக்குல்ல. ஸோ அதுக்கு சென்டரில் வந்து நான் ஹார்ட்டு வச்சேன். பார்க்குறதுக்கும் நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ஒரு லவ் பேர்ட்ஸ் மாதிரி. ஸோ அவ்வளோதான், இதோட இந்த டிசைன் முடியுது. இதை பற்றின டவுட் எதனா இருந்துச்சு அப்படின்னா என்கிட்ட கேளுங்க. நெக்ஸ்ட்டு கிளாஸில் நான் கவர் பண்ண முடிஞ்சால் கவர் பண்ணுறேன். ப்ளஸ் உங்களுக்கு எலஃபண்ட்டும் பீகாக் டிசைனும் பெண்டிங்கில் இருக்குது, அதுவுமே நான் நடத்திடுவேன். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட்டு வீடியோவோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். இதை பற்றின டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்கிட்ட கேளுங்க. நம்ம கிளாஸில் இருக்கிறவங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் எனக்கு கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட்டு கிளாஸோடைய நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ.